ஜென்ராம் நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? இது தொடர்ச்சியாக ஒரு முக்கியமாக ஒரு 7-8 நிகழ்வுகள் இதே போல நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அரசினுடைய போக்கு முழுக்க முழுக்க ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது. தேர்தலில் மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க, நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது பொருள் அல்ல. ஜனநாயகத்தை சிதைக்கின்ற இந்த மாதிரி பணிகளை, அதாவது மாற்று கருத்து தான், டிசென்ட் தான் ஜனநாயகத்தினுடைய ஜீவன் அப்படின்னு சொன்னால், டிசென்ட்டோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஒடுக்குவது தான் சட்டத்தின் கடமைன்னு நினச்சிட்டு சட்டத்தின் மூலமாக டிசென்ட்டை ஒடுக்கிறதுக்கு முயற்சி செய்வது ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு வேலை. அது ரொம்ப சீக்கிரமாக மக்களிடம் அந்நியப்பட்டுவிடும். அந்த திசையில் இருக்கிற இது அடக்குமுறை நினைச்சா கம்யூனிஸ்டுகள் ஏன் குரல் கொடுக்கல, ஏன் திருமாவளவன் குரல் கொடுக்கல, வைகோ அவரை கூட விட்டுருவோம், நம்ம ஐயுஎம்எல் ஏன் எந்த விதமான ஒரு சின்ன சலனம் கூட? நீங்க அந்த கட்சிகள் மேல நீங்க அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. இல்ல, இன்றைய சூழல் அப்படின்னு புதிதாக 2 சொற்கள் வந்திருக்கு. இன்றைய சூழல்ல அவங்க ரியாக்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அது அவங்க கிட்ட தான் கேட்கணும், அவங்க ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு. ஆனா இது தொடர்பாக இப்போ அந்த பத்திரிகையாளர் ரீட்டைன் ஆகி வச்சிருக்கும் போது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. வேறு சில கைதுகளுக்கும் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இது ஒரு பாசிச அடக்குமுறைங்கிற வடிவத்துக்குள்ள இருக்குன்னா அங்க போய் இருக்கிற எல்லாருமே பாசிசத்துக்கு எதிரான குரல்களை முகங்களை கொண்டவர்கள். அவர்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு சலனம் கூட வரல. கேள்வி இயல்பா வரும். கவர்மெண்டோடைய அதை இன்றைய சூழல்னு முடிச்சிடலாம். அதான் இந்த கவர்மெண்டினுடைய சிறப்பான அம்சமே இடதுசாரிகளை தங்களுடைய கேடயமாக வைத்துக்கொண்டு வலதுசாரி சித்தாந்தம் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது தான். அப்படி ஒரு காம்பினேஷன்ல தான் அது நடக்குது. மேபி ஆதரவு கொடுத்தவங்க லேட்டாக அதை புரிஞ்சுக்கலாம்.